அருட்பணியாளர் ஆர் மெடோஸ் ஐயருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சிந்திக்கலாம். பிறப்பும் கல்வியும். ரெவரண்ட் ஆர் மெடோஸ் ஐயர் அவர்கள் 10/2/1829 ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள விட்னஸ் கேம்ப் என்ற இடத்தில் பிறந்தார். சிறு வயதில் படிப்பிலும் கடவுள் நம்பிக்கையிலும் அதிக நோட்டம் கொண்டவராக திகழ்ந்தார். பள்ளி கல்வியை முடித்ததும் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள கார்பஸ் கிறிஸ்டி கல்லூரியில் பட்டம் பெற்றார். 1852 ஆண்டு லண்டனில் டீக்கனாக அருட்பணி பெற்று CMS அருட்படையாளராக சென்னைக்கு வந்தார். 1854 ஆண்டு சென்னையில் ஆயராக அருட்பொழி பெற்று தமது திருப்பணியை ராக்லன் ஐயருடனும் டேவிட் ஃபென் ஐயருடனும் தொடங்கினார். ரெவரண்ட் ஆர் மெடோஸ் ஐயரின் திருப்பணி. மெடோஸ் ஐயர் அவர்கள் 1852 முதல் 1854 வரை சென்னையில் இருந்தபோது இங்குள்ள மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமானால் தமிழ் மொழியை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ் மொழியை சிரமத்தோடு கற்றுக்கொண்டார். இவருடைய நண்பரான டேவிட் ஃபென் அவர்களும் இணைந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார்கள். வடநெல்லை ஊழியத்தில் ராக்லன் ஐயர் அவர்கள் தன்னுடைய திருப்பணிக்கு இந்த 2 வாலிபர்கள் மிகவும் உதவியாக இருப்பார்கள் என்று 1854 வடநிலைக்கு அழைத்து சென்றார். ராக்லன் ஐயருடன் மெடோஸ் ஐயரும் டேவிட் ஃபென் ஐயரும் இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்தார்கள். ராக்லன் ஐயர் நற்செய்தி கூறும்போது அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து கூறுவதில் மெடோஸ் ஐயர் சிறப்பு பெற்றவராக திகழ்ந்தார். பின்பு அங்கிருந்து சிவகாசி பகுதிக்கு சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்தார்கள். 1860 ஆண்டு சிவகாசி பட்டணத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன்னுடைய சொந்த ஊரான விட்னஸ் கேம்ப் நினைவாக சாச்சியாபுரம் என்று தமிழாக்கம் செய்து அந்த பகுதியில் நிலங்களை வாங்கி சிறிய கிராமத்தை உருவாக்கினார். இந்த பகுதியில் 1861 ஆண்டு முதல் தங்கி ஆலயத்தை கட்டி சுற்றியுள்ள கிராமங்களில் சென்று நற்செய்தி அறிவித்தார். மெடோஸ் ஐயர் அவர்கள் நற்செய்தி பணி, மருத்துவ பணி, ஆலய கட்டுமான பணி அதோடு இணைந்து அதிகமான நிலங்களை வாங்கி மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள், முதியவர்களை உபசரித்தல் என்று பல பணிகளை செய்தார். மருத்துவ பணியும் கல்வி பணியும். சாச்சியாபுரத்திலிருந்து அவருடைய பங்களாவில் மெடோஸ் அவர்கள் ஒரு நாள் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய கூட்டம் கையில் பழங்களுடனும் மாலையுடன் வந்து அன்போடும் மரியாதையுடனும் மெடோஸ் ஐயரின் கழுத்தில் மாலையிட்டு வாழ்த்தினார்கள். அவரிடம், ஐயா, நீங்கள் மறுக்காமல் எங்கள் வீட்டிற்கு இருக்கும் பெரியவருக்கு மருந்து கொடுத்து சுகப்படுத்த பெற வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். மெடோஸ் ஐயர் அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பெரியவருக்கு செபித்து மருந்து கொடுத்தார். உடனே அந்த பெரியவர் சுகமடைந்தார். மருத்துவ பணிகள் சாச்சியாபுரத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து 1870 ஆண்டு சாச்சியாபுரத்தில் மருத்துவமனையை உருவாக்கப்பட்டது. அநேக நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்றார்கள். 1873 ஆண்டு மெடோஸ் ஐயர் அவர்கள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள தன்னுடைய நண்பர்கள் மற்றும் இங்கிலாந்து கிறிஸ்தவர்களிடம் நன்கொடையாக பணங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் சாச்சியாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த நன்கொடையின் மூலமாக மருத்துவமனையை விரிவுபடுத்தினார். இந்த மருத்துவமனை இருந்த இடத்தில்தான் தற்போது சிவகாசி ராக்லன் நினைவாலயம் தற்போது உள்ளது. அன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை. உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற அவல நிலையை இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. இதை அறிந்த மெடோஸ் ஐயர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிதான் சிறுவில்லிபுத்தூர் பகுதியில் தற்போதுள்ள CMS பள்ளியாகும். சிறுவில்லிபுத்தூர் மற்றும் சாச்சியாபுரத்தில்
ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் கல்வி பெற வேண்டும் என்ற தரிசனத்தை நிறைவேற்றி அநேகரது வாழ்வில் ஒளியேற்றினார். மெடோஸ் ஐயரின் இறுதி பணி. அருட்பணியாளர் மெடோஸ் ஐயர் அவர்கள் 1854 ஆண்டு முதல் 1877 ஆண்டு வரை மொத்தம் 18 ஆண்டுகள் சாச்சாபுரத்தில் திருப்பணியாற்றினார். 1877 ஆண்டில் சுகவீனத்தின் நிமித்தமாக இங்கிலாந்து சென்றார். இங்கிலாந்து சென்று மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கர்த்தருக்குள் மரித்தார். இவருடைய வாழ்வு மற்றும் திருப்பணிக்கு சாட்சியாக இன்றும் சாட்சியாபுரம் சாட்சியாக நிற்கிறது. இவருடைய திருப்பணி காலத்தில் அநேக நிலங்கள் வாங்கப்பட்டது, ஆலயங்கள் கட்டப்பட்டு, பள்ளிகளும் மருத்துவமனைகளும் நிறுவப்பட்டு, விடுதிகள் உருவாக்கப்பட்டு பெரிய வளர்ச்சி பெற்றது. இன்று சாட்சியாபுரம் மேற்கு மற்றும் கிழக்கு 2 பட்டறை மன்றங்கள் வளர்ச்சியுடன் இருப்பதற்கு மெடோஸ் ஐயர் அவர்களின் பங்கு அருட்பணியும் அதிகமானது. இவருடைய பெயரை எந்த கல்வெட்டுகளும் காண முடியாது. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் கடவுளுடைய நாமத்தை மட்டும் மைமைப்படுத்தியுள்ளார். கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சாட்சியான வாழ்விற்காகவும் அர்ப்பணிக்காகவும் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து நாமும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து ஒளி வீசுவோம்.